ஆரம்ப கல்வி அது காமராஜர். அதுக்கப்புறம் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னா கருணாநிதி. ஹையர் எஜுகேஷன் அப்படின்னா ஸ்டாலின் தான். அப்போ ரிசர்ச் இதெல்லாம் அடுத்தது நாளைக்கு உதயநிதி இதெல்லாம் போல இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்பேஸ் டெக்னாலஜிலாம் இன்பநிதி வரப்போ அது நடக்கும் போல இருக்கு. அப்படி அவங்க உதார விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவன் பிரியாணியே எடுத்துகிட்டு போய் அங்கே சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி அதை வைத்து நாங்கள் ஆடையே அங்கே எடுத்துகிட்டு போய் பலி கொடுப்போம் அப்படின்லாம் அவன் ஆரம்பிச்சிட்டான். ஆனால் நமக்கு கோர்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய அந்த உரிமையை கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது அந்த ஒரு விஷயத்த கூட இந்த HRNC செய்யலைன்னா, ஏன்னா இந்த அரசு கிறிஸ்துவர்கள் அழைச்சு அவர்கள் போட்ட பிச்சையினால வந்த அரசுன்னு அவங்களே பாதிரியாரிலே சொல்லியிருக்காங்க. நீங்க 63,000 பாதிரிகள் மண்டி போட்டு ஜபிச்சதுனாலதான் இந்த ஆட்சியே வந்ததுன்னு அப்பாவே சொல்லியிருக்காரு. கிறிஸ்தவ திமுக காரன் என்னைக்காவது திமுகல நான் இந்து திமுக காரன்னு அவனும் போட்டது கிடையாது. ஏன்னா திமுகல இருந்தானா அவன் ஒழுங்கான இந்துவா இருப்பானாங்கிறதே எனக்கு தெரியல. அது ஒரு பக்கம். இவர்கிட்ட ஒரு 7-8 பாஸ்போர்ட்டு, ஒரு 10-15 ஆதார் கார்டு, ஒரு 7-8 பான் கார்டு இதெல்லாம் தான் இருந்திருக்கு. இப்போ நமக்குமே என்னென்னா கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுல பிரச்சனை இல்லை. ஏன்னா அவர்களும் அந்த சொல்கிறது மாதிரி சர்ச்சுக்கு போனீங்கன்னா அதில் ஒரு பிடிப்பு இருக்கும். அந்த நாட்டுடைய தேசியத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. இப்போ பல இடங்கள்ல என்னென்னா யூரோப் கண்ட்ரி இல்லீகல் இமிகிரண்ட்டால் அந்த நாடே நாசமாக இருக்குது. ஏன்னா இவன் சர்ச்சுக்கு போகிறதே குறைஞ்சிடுச்சு. தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். தமிழகத்தில் மாணவர்கள் இடைநிற்றல் அதிகரிப்பு, அதிர்ச்சி டேட்டா. திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்ற இந்து முன்னணி அழைப்பு. 2026 தேர்தலையொட்டி திமுகவிற்கு ஆதரவாக களமிறங்கும் ஃப்ரீ சர்ச் ஆஃப் இங்கிலாந்து. மும்பை அணு ஆராய்ச்சி மையத்தில் புகுந்த மர்ம நபர், பகீர் பின்னணி. அமெரிக்கா துணை ஜனாதிபதி JD வான்ஸ் தன் மனைவியை கிறிஸ்துவத்திற்கு மாற அழுத்தம். ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இணைய வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். முதல் செய்தி, தமிழகத்தின் இடைநிற்றல் விகிதம் அதிகமாயிருக்கிறது அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான ரிப்போர்ட்டை மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து UDISE அப்படிங்கக்கூடிய அந்த நிர்வாகம் அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மாவட்ட அளவிலான அந்த பள்ளி கல்வி இடைநிற்றல இவங்க டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை தரவு அடிப்படையில கொடுக்கக்கூடிய ஒரு நிர்வாகம். செய்தி எப்படி பாக்குறீங்க? யூனிஃபைடு டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இன் எஜுகேஷன் பிளஸ் அப்படிங்கிற அந்த போர்ட்டல், அதில் தான் இந்த அறிக்கை வெளியாயிருக்கு. இது குறித்து எதிர்கட்சி தலைவரும் சரி, அண்ணாமலை போன்றவர்களும் எல்லாரும் இது சம்பந்தமாக இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சமூக வலைதளங்கள்லையும் இது குறித்து இன்ஃபர்மேட்டிவாக பேசக்கூடியவங்க இந்த விஷயங்கள் எல்லாம் கூட ஹைலைட் பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, திமுக இந்த திராவிட மாடல் அப்படிங்கிறதே இந்த கல்வியில பெரிய புரட்சி நாங்கள் தான் பண்ணோம் அப்படிங்கிறது. அது வேற அவங்க அதை பிரிச்சுக்கிட்டாங்க. என்னன்னா ஆரம்ப கல்வி அது காமராஜர், அதுக்கப்புறம் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னா கருணாநிதி, ஹையர் எஜுகேஷன் அப்படின்னா ஸ்டாலின் தான். இப்போ ரிசர்ச் இதெல்லாம் அடுத்தது நாளைக்கு உதயநிதி இதெல்லாம் போல இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்பேஸ் டெக்னாலஜிலாம் இன்பநிதி வரப்போ அது நடக்கும் போல இருக்கு. அப்படி அவங்க உதார விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு பலரையும் இது சம்பந்தமாக அதிகமாக பேச வேண்டும்ங்கிற ஒரு உணர்ச்சி இதில் இருக்கு. காரணம், அப்பொழுதுதான் திமுகவுடைய அமைச்சரவையிலேயே சிவாஜி கணேசன், கமலஹாசன்லாம் தெரிஞ்சான். கமலஹாசன் இந்த கூட்டணியில வந்துட்டாருங்கிறது ஒரு பக்கம் இருந்தாங்கள, அவரை போல நடிக்கக்கூடிய ஆளுமை அங்கிருந்து உருவாயிட்டாங்க அப்படின்னு. அது அன்பில் மகேஷுடைய அந்த நடிப்பெல்லாம் பார்த்து பலவரும் அசந்து போனாங்க. காலையில வச்ச சாம்பார் கூட அந்த ஈவெண்ட்ல ஈவினிங் கொடுக்குற பொழுது கூட அது ரொம்ப டேஸ்டாக இருந்ததுன்னு அந்த தொகுப்பாளர் நீங்க சொல்ல,
இந்த சாப்பாடு எங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு உணர்வை கொடுக்குதுன்னு அந்த குழந்தைகள் சொல்ல, அதை பார்த்து இவர் கண்கலங்க அதை ஃபுல்லாக அந்த பிகைன் வுட்ஸ் போன்ற யூடியூப் சேனல்கள் பெரிய அளவில் ப்ரொமோட் பண்ண உடனே இப்போ எல்லாரும் இப்படியெல்லாம் உருட்டுனீங்களே, அவர் அதை பார்த்து இவர் விம்ம ஸ்டாலின் ஒரே நாடக கோஷ்டியாக எல்லாம் உட்காந்துட்டு இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. பட் உள்ள என்னடா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா தான் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது. பல ஆங்கில சேனல், இது வந்து தமிழ் ஊடகங்கள் பேசாது, பட் புதிய தலைமுறை இப்போ ஏதோ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு அந்த பிரச்சனையினால பல உண்மைகளை அவங்களும் இப்போ தொடர்ச்சியாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா 3 தரமாக பிரிக்கிறாங்க. அதாவது பிரைமரி, அப்பர் பிரைமரி, செகண்டரி, இந்த 3 கேட்டகரி தான். பிரைமரி அப்படின்னா இந்த 1ஆம் வகுப்பு அது மாதிரி, அதுக்கப்புறம் 3லேருந்து 5, அதுக்கப்புறம் செகண்டரி அந்த 9, 10 அப்படின்னு வச்சிருக்காங்க. இப்போ என்னன்னா 2020-21 இடைநிற்றல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 தான் இருக்குது. ஒரு கணக்கீடு அதை வந்து மேபி அந்த டேட்டா 0ன்னு காட்டுது. 24-25 2.7%, அப்பர் அது பார்த்தீங்கன்னா 0, 2.8, செகண்டரி வந்து 7.7, 8.5, 24-25 இருக்குது. இது நேஷனல் டிராப் அவுட் ரேட் 0.3%. அது அதாவது பிரைமரியில நேஷனலை விட எல்லா மாநிலங்களும் அதை விட ஜாஸ்தி இது பண்ணணும், ஸ்கோர் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. ஆனா அதுல வந்து தமிழகம் வந்து 2.7 இருக்குங்கிறது தான் பலருக்கு அதிர்ச்சியை கொடுத்துட்டு இருக்கு. முன்னோடியாக இருக்கிறதுங்கிறத நீங்க சொல்றீங்க. முன்னோடி இதுல முன்னோடியா இருந்தா வந்து அவமானம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். 3.5 இந்த அப்பர் பிரைமரியில, அதுல ஒரு நிம்மதி. நேஷனல் ஆவரேஜ் வந்து 3.5, இது வந்து 2.8 அப்படின்னு. இதுல வந்து பக்கத்துல இருக்கிற தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகாலாம் கூட நல்ல நிலைமையில இருக்கிறாங்க. பாட்டம்ல இருந்து 9வது இடத்துல தமிழ்நாடு இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அண்டைய மாநிலங்களோடு நமக்கு இப்ப போட்டி இல்ல அந்த அளவுக்கு கொஞ்சம் கீழே போயிட்டோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி, இது இப்படி இருக்குதே அப்படின்னு பார்த்தா என்ரோல்மெண்ட் எப்படி இருக்குது? ஏன்னா இவங்கெல்லாம் பல பேர் உருட்டுறாங்கல்ல, பல லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளியில எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா கிளாஸ் 1 அது வந்து 2023-24 2.8 lakhs. அதுக்கப்புறம் அது இப்போ 24-25 2.7 lakhs குறைஞ்சிருக்குது அப்படிங்கிறாங்க. எய்டட் ஸ்கூல்ல, இப்போ நான் சொன்னது கவர்மெண்ட் ஸ்கூல்ல, எய்டட் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா 97,692, இப்போ என்னன்னா 91,694, அங்கேயும் குறைஞ்சிருக்கு. அரசு உதவி பெறும் பள்ளிகளையும். அப்படி சொல்ற வட மாநிலங்கள் மற்ற மாநிலங்களுக்கு உத்தரப்பிரதேசல கம்பேர், பீகார், இவங்க அடிக்கடி இப்போ பீகார் தானே, இப்போ பீகார் தான் சர்ச்சையாகிட்டு இருக்கு. அதெல்லாம் கம்பேர் பண்றது நாங்க எங்கேயோ இருக்கிறோம், வெளிநாடுகளோடு போட்டி போடுறோங்கிறாங்க. நம்ம பாக்குறோம் நிறைய பேர் ஸ்கூல் யூனிஃபார்மோட போறாங்க, நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குதே. எப்படி இது சதவீதம் அப்படின்னா வந்து மோடி கொடுக்கக்கூடிய டேட்டா பொய் அப்படின்னா பொய் கிடையாது. என்ன சொல்றாங்கன்னா கவர்மெண்ட் இதுல குறைஞ்சிருச்சுங்க, ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஸ்கை ராக்கெட்டாக உயர்ந்திருக்கிறது. எங்க அப்படின்னா பிரைவேட் ஸ்கூல்ல உயர்ந்திருக்குது. 1ஆம் வகுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட்ல நான் ஏற்கனவே 2.39 தான் இருந்ததுன்னா, இதே காலகட்டத்தில் அதாவது 2024-25 பிரைவேட்ல 5.26 lakhs என்ரோல்மெண்ட் நடந்திருக்கு. அப்படின்னா அரசு பள்ளியை மக்கள் நம்பவில்லை. ஏன் நம்பவில்லை அப்படின்னா ஸ்ட்ரீட் டிவில ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கு, அதுல போய் பாத்தீங்கன்னா நான் பாஸ்கரோட வாய்ஸ் ஓவர்லயே இந்த டாக்குமெண்ட்ரி வரும். குறிப்பாக இந்த பிரைமரி ஸ்கூல் செக்ஷன்லாம் எப்படி கட்டடங்கள்லாம் இடிஞ்சு விழுது, மேலேருந்து விழுவுது, நம்மளுடைய ஸ்கூலுடைய தரம் எந்த அளவுக்கு இருக்கு, இதையெல்லாம் பார்த்து, அதாவது ஸ்கூலுக்கு போய் நல்லா படிச்சுட்டு வரணும் அப்படின்னு குழந்தைய அனுப்புறது போய் இந்த குழந்தை முழுசா வருமா அப்படின்னு நினைச்சுக்கலாம் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது. அதனால அவங்க பிரைவேட் ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. இந்த விகிதம் அதிகமாயிருக்கு அப்படிங்கிறது தான் இதை காட்டுது. தமிழகத்துல என்ன சொல்றாங்கன்னா 57,935 ஸ்கூல் இருக்கு. இதுல வந்து 1.25 லட்சம் கோடி மாணவர்கள் படிக்கிறாங்க. இதுல ஒரே ஒரு ஆறுதல்னு சொல்றதை விட கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. அப்படின்னா பீப்புள் டு டீச்சர் ரேஷியோன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, 24லேருந்து 23 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சர். அதுக்கப்புறம் ஓராசிரியர் இது வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு. ஆனால் இவங்க மீடியாக்கள்லையும் பேப்பர்லையும் இவங்க எழுதி வச்சு
திராவிட கூட்டங்களை வைத்தெல்லாம் பல கட்டுரைகள்லாம் எழுத வச்சு பேப்பர்ல இதுக்காகவே செக்மெண்ட்லாம் ஒதுக்கி கல்வியில் உயர்ந்த தமிழ்நாடு அப்படின்லாம் இவங்க உருட்டிக்கிட்டு காட்டுறது, அதுக்கப்புறம் இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் போட்டேன் அப்படின்னு சொல்லி அதை வச்சு படம் காட்டுறது, இதையெல்லாம் பண்ணால் கூட இங்கே டிராப் அவுட்டு அதிகமாக ஆகி இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதை காட்டுகிறது. உண்மையிலேயே இதை சரி செய்ய வேண்டும்ங்கிறத நம்முடைய நோக்கமே தவிர இப்படியெல்லாம் ஆயிடுச்சேன்னு நமக்கு சந்தோஷம் கிடையாது. காரணம் பிரைவேட்ல எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறதையும் யோசிச்சு பார்க்கணும். அது பெரும்பாலான பிரைவேட் ஸ்கூல்ஸை ரன் பண்றதே அரசியல்வாதிகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுவும் குறிப்பாக திமுகவை சார்ந்தவர்கள் மட்டுமே டாப் ஸ்கூல்ஸ் மோர் தென் 45 ஸ்கூல்ஸ் பெரிய லெவலில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அங்கே என்னென்ன கல்வியெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, மற்ற கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு சில விஷயங்களை கொண்டு வரக்கூடாதுன்னு ஏன் அழுத்தம் கொடுக்குறாங்கிற அரசியல்லாம் நம்ம புரிந்து விட்டால் இவங்க இந்த மும்மொழி வச்சு மாணவர்களையும் மக்களையும் ஏமாற்றக்கூடிய விஷயங்கள் ஒரு பக்கம்னா உண்மையிலேயே அங்க என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டி இருக்கிறது இந்த ரிப்போர்ட். இல்ல அப்படி பார்க்கும்போது சார் மீண்டும் இது அந்த நிதியில தானே நிக்குது. நீங்க நிதியை மத்திய அரசு நிதியை ஒதுக்கி இருந்தால் நாங்கள் கட்டமைப்பை அதிகப்படுத்தியிருப்போம்னு அவங்க அந்த வாதத்துக்கு வந்துட மாட்டாங்களா? இதுக்கு பெரிய லென்த்தான அதுக்கு பதிலாக சொல்லலாம். பட் எங்க ஊர்ல சொல்ற அந்த பழமொழி தான், அறுக்க தெரியாதவனுக்கு 1000 அறுப்பு ரூபா வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான் அப்படிங்கிறது தான். இது நாடக கோஷ்டி. இவங்க இந்த முகாம் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடத்துறதுக்காக ஸ்கூலை இழுத்து மூடுறாங்க. ரன் பண்ணிட்டு இருக்க கூட ஸ்கூலை நிறுத்துறாங்க. அதுக்கு அமைச்சர்கிட்ட போய் கேட்குறேன், ஸ்கூல் ஒரு நாள்ல 3 நாள் ஆயிடும் அப்படின்னு துரைமுருகன் சொல்றாரு. ஸோ அந்த அளவுக்கு தான் இவங்க ஸ்கூல் எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்கங்கிறது தெரியும் பொழுது இவங்க எந்த அளவுக்கு இந்த கல்வி தரத்தை உயர்த்தணுங்கிற முனைப்பு காட்டுறாங்கன்னு நமக்கு தெரியும். இதை மீண்டும் வெளிச்சம் போட்டு காட்டி இருக்கிறது இந்த ரிப்போர்ட், இந்த அதிர்ச்சியான ரிப்போர்ட். இதை குறித்து வேற எந்த மீடியாக்களும் டிஸ்கஸ் பண்ண போறதில்லை, விவாதம் நடத்த போறதில்லைங்கிறதையும் நாம் புரிந்து கொண்டோம். அடுத்த செய்தியாக திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்ற இந்துக்களே வாரீர் வாரீர் அப்படின்னு இந்து முன்னணி பேரியக்கத்தின் மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் எல்லாருக்கும் அழைப்பு விடுத்திருக்காரு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? மகிழ்ச்சியானது. இந்துக்கள் அனைவரும் அந்த விஷயத்துக்கு போகணும். அந்த காவடி தூக்குறவங்க பல அமைப்புகளை ஆன்மீக பெரியவர்களை எல்லாரையும் அவங்க அழைச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா, இது ஆரம்பத்துல திருப்பரங்குன்றம் மலையின் மீது அந்த தீபத்தூண்னு ஒன்று இருந்தது. அந்த தீபத்தூண்ல தான் விளக்கு ஏற்றக்கூடியது. ஒவ்வொரு கார்த்திகையின் போதும் விளக்கு ஏற்றக்கூடிய ஒரு வைபவம் அங்க நடக்கும். என்ன சொல்றாங்க, 1940 எப்பயோ ஒரு 2ஆம் உலகப் போர் கட்டத்துல கலவரம் நடந்தது. அதனால அங்கே மேலே இந்துக்கள் போக முடியாத ஒரு சூழல் இருந்தது. அதற்கு பிறகு 90களில் வழக்கு போடுறாங்க, இந்து முன்னணி சார்பாக போடுறாங்க. அந்த வழக்குல கோர்ட்டு ஏற்கனவே பாரம்பரியமாக இது நடந்துகிட்டு இருக்குங்கிற அந்த விஷயத்தை எல்லாம் மேற்கோள் காட்டி HRNC, ஏன்னா அந்த கோயில் HRNC இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்க அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுத்து, ஏன்னா அது கோயில் சம்பந்தமானது, அதனால நீங்க முடிவு எடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு மேக்சிமம் எவ்வளவு நாள் ஆகும்? கோர்ட்டே ஒரு டைரக்ஷன் சொல்லிடுச்சு, 1 வருஷம் 2 வருஷம், கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல HRNC 30 வருஷத்துடைய கார்த்திகை போயிட்டு வந்துருச்சு, எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை அப்படின்னா இந்துக்களை, அதாவது அந்த கோயில் அதுக்கான வழிபாடு இதையெல்லாம் அதுல மூக்க நுழைக்கிற மற்ற விஷயங்கள் செய்யறாங்க. அவங்க கணக்கு வழக்கு மட்டும்தான் HRNC பார்க்கணும். ஆனா கோர்ட் இதுக்கான டைரக்ஷன் கொடுத்துருக்கு. ஏன்னா அவங்க பாத்துக்கிறாங்க HRNC அப்படின்னா. ஆனா அவங்க நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்க அப்படின்னா இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமையை தடுக்கிறது HRNC அப்படின்னு நம்ம ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம். நீங்க வேணும்னே சொல்றீங்க, உங்களுக்கு சேகர் பாபுவை பிடிக்கல, HRNC டிபார்ட்மெண்ட்டே பிடிக்கல, ஈவோவை பார்த்தா பிடிக்கல அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க பேசுறீங்க அப்படின்னு சில பேர் கோவப்பட்டிருக்கலாம். ஆனா நம்ம இதுக்காக தான் சொல்றோம். அதாவது நம்முடைய வழிபாட்டு உரிமையை தடுக்கிறது இந்து சமய அறநிலையத்துறை அப்படிங்கிறதுக்கான சரியான உதாரணம் இதுதான். இப்ப 90ல டைரக்ஷன் கொடுத்து இப்போது வரைக்கும் பண்ணல, 95ல டைரக்ஷன் கொடுத்து இப்போது வரைக்கும் பண்ணல, 30 வருஷமா. இன் மீன் டைம் என்னடா நடந்திருக்குன்னா, அவன் பிரியாணியே எடுத்துட்டு போய் அங்க சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி அதை வைத்து நாங்க ஆடையே அங்க எடுத்துட்டு போய் பலி கொடுப்போம் அப்படின்லாம் அவன் ஆரம்பிச்சிட்டான். ஆனா நமக்கு கோர்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய அந்த உரிமை கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது அந்த ஒரு விஷயத்த கூட இந்த HRNC செய்யலைன்னா
மற்றவர்கள் அதை எப்படி இப்படித்தான் இந்துக்கள் வந்து ஒரு அராஜகமா பண்ணாதான் அதுக்கு ஒரு விடிவு வருமா அப்படின்னு இந்த அரசு நினைக்குதா அப்படிங்கிறது உட்பட நமக்கு தெரியல. ஆனா ஒரு சரியான ஒரு நேரத்துல, ஏன்னா ஏற்கனவே திருப்பரங்குன்றத்துல இந்த இஷ்யூ வந்த பொழுது இந்து முன்னணி எப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டத்தை நடத்தியது, ஒரு 2-3 மணி நேரங்கள்ல எவ்வளவு 1000 பேர்களை கூட்டினார்கள்ங்கிறத பார்க்கிறோம். அதை தொடர்ந்து முருக பக்தர்கள் மாநாட மிக சிறப்பாக மதுரையில இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஜோஷ், அவிஸ் த ஜோஷ் அப்படின்னு மிலிட்ரிக்கு இந்த ஊரி அட்டாக் அப்போ கேட்டது மாதிரி அந்த அவிஸ் த ஜோஷ்ங்கிற அந்த இதுல ஏற்கனவே நாம் பல விஷயங்களை சாதிச்சிருக்கோம். என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியாகத்தான் காடேஸ்வரா சுப்பிரமணியன் இவ்வளவு நாள் நம்ம ஒரு அறிக்கையாகவே கொடுத்துட்டு இருந்தோம். இந்த கார்த்திகையில எல்லாரும் வந்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் அங்க திரண்டோம்னா திருப்பரங்குன்றத்துல அந்த நமக்கான பாரம்பரியத்தை மீட்டெடுக்கக்கூடிய அந்த தீபத்தூண்லயே விளக்கு ஏத்தலாம். வர தயாரா? நான் தயார், நீங்கள் தயாரா அப்படின்னு ஆன்மீக பெரியவர்களையும் பக்தர்களையும் கேட்டிருக்காரு. இது அந்த பக்தர்களுக்கு நம்முடைய ஸ்ரீ டிவி மூலமாகவும் செல்லும், பல பத்திரிகையில அறிக்கையாகவும் கொடுத்திருக்காங்க. ஆகவே அனைவரும் திருக்கார்த்திகையின் போது திருப்பரங்குன்றத்தை நோக்கி செல்ல வேண்டும் அப்படிங்கிறதான் நம்முடைய பார்வை. அடுத்த செய்தியாக, இன்னும் சில மாதங்களில் தமிழக தேர்தலை, சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறது. அப்போ பார்த்துட்டோம், இப்பவே கூட்டணி கட்சிகளை, அரசியல் கட்சிகள் என்ன பண்றாங்க, எப்படி மக்களை கவர்தல், எப்படி ஜாதி ஓட்டு அள்ளுறது, மத ஓட்டு அள்ளுறது, இதுக்கெல்லாம் ஒரு பிளான் போட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ ஒரு கிறிஸ்துவ அமைப்பு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு மைனாரிட்டி கமிஷன், கிறிஸ்டியன் மைனாரிட்டி கமிஷனோட பிரசிடென்ட் ஜோ அருண் அப்படிங்கிறவர் த ஃப்ரீ சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அப்படிங்க கூட வெளிநாட்டு ஒரு நிறுவனத்து கூட இவர்களும் கைகோர்த்து தமிழக அரசின் உதவியோடு டிஎன் கிறிஸ்டியன் அவேர்னஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒண்ணு தொடங்கியிருக்காங்க. இப்போ இதுல என்ன பேச போறாங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க இந்த அரசு தான் நமக்கு பாதுகாப்பானதா இருக்க போகுது அப்படி இப்படிங்கிற படத்தை வச்சுதான் தேர்தலை வந்து பிரச்சாரத்திற்கு ஆதரவு தேரக்கூடியதாக தான் இது அமைய போகிறது. இப்போ இது தமிழ்நாடு அரசின் ஒப்புதலோட இப்படி நடக்குதா? அவர்களுடைய லோகோவை போட்டதுதான் இவங்க அங்கங்க பிளெக்ஸ் வச்சு இந்த ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்றாங்க. சரி, எப்படி சார் பாக்குறீங்க? இந்த ஜோ அருண் குறித்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இவர் வந்து லேலா காலேஜுடைய இதுலேருந்து வந்தவர். பாடத்திட்டத்தை இதில் நான் எப்படி கிறிஸ்துவத்தை புகுத்தினேன் அப்படிங்கிறத ரொம்ப பெருமையாக சொன்னார். உண்மையாக நடந்த வரலாற்றை வந்து என்சிஆர்டியில சேர்த்தா இஸ்லாமிய விரோத கருத்துக்களை அதில் திணிக்கிறாங்க, வரலாற்றை திரிபை செய்கிறார்கள் அப்படின்னு இங்க கூக்குரலிடக்கூடிய கம்யூனிஸ்டுகளா இருக்கட்டும், இந்த சோ கால்டு ஹிஸ்டாரியன்ஸ், இவங்கெல்லாம் நான் ஸ்கூல் சிலபஸ்ல கிறிஸ்துவ விஷயங்களை அப்படியே உள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தேன், வாழைக்காயில ஊசி ஏத்துறது மாதிரி அப்படி ஏற்றிருக்கிறேன். அந்த ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் பேசிக்கிட்டா கூட அந்த கேரக்டர், ஒரு நல்ல ஸ்டூடெண்டுடைய பேர் வந்து ஒரு கிறிஸ்துவ பேராக இருக்கும். அதெல்லாம் அப்படியே ரொம்ப மைனூட்டான விஷயங்களை எல்லாம் கூட ரொம்ப நாசுக்கா அதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி, எப்படி நான் எப்படிப்பட்ட ஆள் பாருங்கன்னு சொன்னோடனே, நீதாண்டா எங்களுக்கு கிடைச்ச சூப்பரான ஆளு. ஏன்னா இந்த அரசு வந்து கிறிஸ்துவர்கள் வந்து அழைச்சு அவர்கள் போட்ட பிச்சையினால வந்த அரசுன்னு அவங்களே அவங்க பாதிரியாரிலே சொல்லியிருக்காங்க. நீங்க 63,000 பாதிரிகள் வந்து மண்டி போட்டு ஜபிச்சதுனாலதான் இந்த ஆட்சியே வந்ததுன்னு அப்பாவுவே சொல்லியிருக்காரு. நமக்கான அரசு, நீங்க என்ன கோரிக்கை சொன்னாலும் அதை செய்யக்கூடிய அரசுன்னு அவர் பல நேரங்களில் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே அப்துல் கலாம் முதற்கொண்டு நீங்க யாராரு பெரிய பெரிய விஞ்ஞானி படிக்கிறவன், நாளைக்கு வரக்கூடியவன் யாரா இருந்தாலும் சரி, எல்லாருமே கிறிஸ்தவர்களால் மட்டும்தான் படித்தோம் அப்படிங்கிறதெல்லாம் கூட அமைச்சர்கள் சொல்றதெல்லாம் கூட பார்த்தோம். கல்வி வந்தது தமிழகத்திற்கு அவங்களால தான். அதையும் தாண்டி சிலருக்கு வெறியும், நான் சொல்றது என்னை பார்த்தா எரியும், நான் பேசினாதே எரியும். ஏன்னா நான் கிறிஸ்துவன், என் ஒய்ஃபு கிறிஸ்துவன், நான் படிச்சதெல்லாம் கிறிஸ்துவ காலேஜ், கிறிஸ்துவ ஸ்கூலு அப்படின்னு சொல்ற துணை முதல்வர் இருக்கிறார். அப்படி இருக்கும் பட்சத்துல இது நடக்கலைன்னா தான் நமக்கு ஆச்சரியம். அந்த ஜோ அருணை பீட்டர் லெவன்ஃபோர்ஸோடைய பதவிக்காலம் முடிஞ்ச பிறகு மைனாரிட்டி கமிஷன்ல போடுறாங்க. அவருக்கு இன்னும் அதிகாரம் அதிகமாக இருக்கிறது சில விஷயங்களை. இன்னும் சொல்லப்போனா இப்பொழுது வந்து முஸ்லீம்களுடைய உரிமையை மீட்கக்கூடிய வேலையே இவர் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காருங்கிறத பாக்குறோம். இவங்க சமீபத்துல போட்ட மீட்டிங்ல என்ன, அந்த இன்ஸ்டிடியூஷன்ல
ஏதாவது ஒரு சிக்கல் வந்ததுன்னா, அதாவது அரசு சட்டவிரோதமாக சில விஷயங்களை செய்வாங்க, அதற்கு எதிராக அங்கே ஸ்டூடெண்ட்ஸுடைய பேரண்ட்ஸ் ஏதாவது இது பண்ணால் அதனால கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தால் அந்த பள்ளியை எப்படி காப்பாத்துறது அப்படிங்கிறதுக்காகலாம் மீட்டிங் போட்டது தான் இவங்கெல்லாம் செஞ்ச பல சாதனை. இந்த நீங்க சொல்லக்கூடிய இந்த விழிப்புணர்வு அப்படின்னா என்ன விழிப்புணர்வு? அதாவது கிறிஸ்தவர்கள் விழிப்புணர்வே இல்லாம இருக்கிறாங்க. நீங்க தான் அமாவாசை மொழியுறவு ஜபம்னு நடத்துறீங்க, என்னென்னமோ ஃபுல்லா அந்த ஜீசஸ்னால தான் எல்லாமே நடக்குது அப்படிங்கிறத நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு இன்னும் என்ன விழிப்புணர்வு? அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு ஓட்டு போட தெரியாது, நீ இண்டிவிஜுவலா யோசிச்சு உன் தொகுதிக்கு இந்த ஆள் வந்தால் நன்றாக இருக்கும். நான் பார்க்குறேன், இவர் சொன்னதை செய்கிறாரு, சமூக அக்கறை அவருக்கு இருக்கிறது, பார்க்கறதுக்கு நல்ல படிச்சிருக்கிறாரு, பல விஷயங்களை அவங்க சீர்தூக்கி பார்த்துட்டு இவருக்கு நான் ஓட்டு போடலாம், எனக்கு கட்சி சார்பெல்லாம் தேவை கிடையாது அப்படின்னு நீ யோசிச்சுறாங்க. நாங்க சொல்றோம், சர்ச்சில் சொல்றோம், இந்த ஆளுக்கு தான் ஓடும், எங்களுக்கு அவங்க செய்யறது செய்வாங்க, நாங்க சொல்லுவோம், அதுக்கப்புறம் நீ ஓட்டு போடு. இந்த தான் விழிப்புணர்வு. இந்த விழிப்புணர்வு தான் அவங்க அங்க ஏற்படுத்த போறாங்க. இந்த விழிப்புணர்வை ஏன் இப்ப ஏற்படுத்துறாங்க அப்படின்னா, ஒரு ஆள் திடீர்னு இப்ப அரசியல்ல புகுந்திருக்கார். இவர் என் பொண்டாட்டி கிறிஸ்டியன், அதனால நான் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவங்க அப்பா என்ன சொல்றாரு, திமுக இருக்கிறது 90% இந்துக்கள், ஆன்மீக புரட்சி ஆச்சுன்னு அவர் ஒரு பக்கம் உருட்டுறாரு. ஆனா அங்க சாப்பா குத்தி ஜோசப் விஜய்னு ஒரு அக்மார்க் கிறிஸ்துவர் அரசியலுக்கு வந்துட்டார். கிறிஸ்துவர் போல இருக்கக்கூடிய ஒரு தலைவர் வேணுமா, கிறிஸ்துவ தலைவரே வேணுமா அப்படின்னு அவங்க இப்ப யோசிக்கிறாங்க. சமீப காலமாகவே இந்த விஜய்க்கு சம்பந்தமாக பலரும் சர்ச்சில் இருந்தெல்லாம் ஆதரவு விஷயங்கள் பேசுறாங்க. அவர் பல கேரக்டராகவே கிறிஸ்துவ கேரக்டர் எல்லாம் அவர் நடிச்சிருக்கிறதெல்லாம் கூட அவங்க சினிமாவில் அதையெல்லாம் சீர்தூக்கி பார்க்குறாங்க. அவர் இப்போ பிரச்சார பயணத்தில் இப்போ பேசுறதெல்லாம் கூட சர்ச் வாசல் எல்லாம் வச்சு இது பண்றாங்க. குறிப்பாக தென் மாவட்டங்கள்ல திண்டுக்கல், தேனி, மதுரை இங்க இருக்கக்கூடிய சர்ச்சஸ் எல்லாம் இந்த பிக் ஸ்கிரீன்ல போட்டு இவருடைய ஒளிபரப்புறாங்க. அதுக்கு ஃபண்டிங்லாம் கூட சில இடங்கள்ல பண்றதாக, லோக்கல் கட்சிக்காரங்களுக்கு பண்றதாக அந்த விஷயங்கள்லாம் கூட சொல்றாங்க. இன்னும் அவரை இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாம் அவருக்கு நெருக்கமாக இருப்பவர்கள் அனைவருமே கிறிஸ்துவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லும் பொழுது இவங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்குது. இவங்கள்ட்டையும் ஒரு சில கிறிஸ்துவ ஆட்கள் இருந்தா கூட ஒரு பக்கம் அந்த பக்கம் எல்லாம் சாஞ்சிருவாங்களோ. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அது TNDPR அந்த செய்தி விளம்பரத்துறையில தான் இந்த செய்தியை போடுறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் கமெண்ட் ஒருத்தர் போட்டிருக்காரு, குணசீலன்கிற அந்த கமெண்ட்டை போய் பாருங்க. நான் கிறிஸ்தவ திமுக காரன், என்னைக்காவது திமுகல நான் இந்து திமுக காரன்னு அவனும் போட்டது கிடையாது. ஏன்னா திமுகல இருந்தானா அவன் ஒழுங்கான இந்துவா இருப்பானாங்கிறதே எனக்கு தெரியல. அது ஒரு பக்கம். இந்த ஆள் போடுறான், நான் கிறிஸ்துவ திமுக காரன், நான் கிறிஸ்துவர்களோடு மிகவும் சேர்ந்து பல விஷயங்கள் வேலைகளை செய்துகிட்டு இருக்கேன், மக்களோடு மக்களாக இருக்கிற மக்கள் பணி ஆற்றிட்டு இருக்கேன், பாஸ்டர்ஸ் இவங்க எல்லாருமே எனக்கு பழக்கமா இருக்காங்க, ஆனா அவங்க பேசுறது எனக்கு அச்சத்தை தருகிறது, எல்லாம் விஜய சொல்றாங்க அப்படின்னா இந்த பாஸ்டர்கள் இவங்களுக்கு எல்லாம் உள்ளுக்குள்ளார ஒரு இது இருக்கு, இந்த திமுகவின் மீது ஒரு அவர்ஷன் இருக்கு, அதுக்கு நீங்க ஒரு வேலையை செய்யுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. என்னடான்னா NOCங்கிறது தேவையில்லை, நம்ம நினைச்சா நம்ம வீட்டையே சர்ச்சா மாத்தலாம். நமக்கு ஏதோ ஒரு சின்ன இடம் இருந்ததுன்னா அங்க பக்கத்துல மாரியம்மன் கோயில் இருக்கு, இந்த பக்கம் பெருமாள் கோயில் இருக்கு, எய்த்தாப்புல முருகன் கோயில் இருக்கு, இதை பத்தி எல்லாம் கவலைப்பட தேவையில்லை, கமர்ஷியல் அது இதெல்லாம் நம்ம பாட்டுக்கு சர்ச்சை கட்டிக்குவோம். அந்த NOCங்கிற விஷயம் இல்லாம நீங்க அதை முதல்வர்கிட்ட மட்டும் பேசி வாங்கி கொடுத்துருங்க, அப்படி இருந்தா இதை கன்வெர்ட் பண்ணலாம், நம்ம மாத்தலாம். ஆனா உள்ளுக்குள்ளார எல்லாருக்கும் விஜயின் பக்கமா சார்போட எல்லாம் இருக்காங்க. இப்ப நீங்க எதுக்கு இந்த ஈவெண்ட் எல்லாம் நடக்குதுன்னா விஜய்க்கு பயந்துகிட்டு தான் இந்த விஷயத்த செய்யறாங்க. இவர்களும் கூலிக்காக பேசுகிறார்கள் அப்படிங்கறத பார்த்தோம். இதுல என்னன்னா அந்த ஈவெண்ட்ல எல்லாமே ஸ்டாலினோட படத்தையும் வச்சு நீங்க சொல்றது மாதிரி அந்த ஃப்ரீ சர்ச் ஆஃப் இங்கிலாந்து, இந்த ஃப்ரீ சர்ச் ஆஃப் இங்கிலாந்துங்கிறது ரொம்ப ஆக்டிவா இப்ப இல்லைங்கிறாங்க. ஆனா அந்த காலத்துல NSC போஸ் ஜார்ஜ் டவுன்ல இருக்கக்கூடிய ஸ்காட்லாந்து சர்ச் ஒன்று உண்டு, அது ஆண்டர்சன் சர்ச், அதுல இருந்தா உருவானதும்பாங்க. அதோடைய ஒரு அமைப்பு போல இது செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறாங்க.
ஆக இவங்களுடைய டிமாண்ட் என்ன அப்படிங்கிறது. இந்த டிமாண்டை இந்த திமுக அரசு அடுத்த தேர்தலில் வாக்குறுதியாக கொடுக்கவும் தயாராக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க ஓட்டு போடுவீங்கன்னா அதையும் நான் கொடுக்குறேன். இந்த பயல்களுக்கு ஏற்கனவே கோயில்ல வந்து திருவாசகம் பாடுறதுக்கே நாங்க வந்து ஆப்படிச்சுட்டு இருக்கோம். நீங்க ஜாலியா சர்ச்சு கட்டியங்க, வேணா கோயில் இடத்துல வேணாலும் சர்ச்சு கட்டுங்க அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாலும் கொடுக்கலாம். காரணம் இவங்களுக்கு ஓட்டு தான். விஜய்க்கு பயந்துகிட்டு இவங்க பண்றாங்க. விஜய் வந்து ஒரு டைரக்டாக வாட்டிகனோடு அவரோடு தொடர்புல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் கூட நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறாங்க. போக போகத்தான் முழு பூசணிக்கா வெளியில வரும். அவர் தன்னை வந்து விஜய்னு சொல்லிட்டு இருக்காரு. உண்மையிலே நம்ம சொல்றது மாதிரி ஜோசப் விஜயாக அவர் என்னைக்கு வெளியில வருவார் அப்படிங்கிறதும், அந்த ஜோசப் விஜயாக வெளியில பிரச்சாரம் எல்லாம் செய்ய ஆரம்பித்த பொழுது இந்த திமுக இன்னும் என்ன பல்ட்டி எல்லாம் அடிக்கும் அப்படிங்கிறத போக போறோம். அடுத்த செய்தியாக மும்பையில் இருக்கக்கூடிய பாபா அணு ஆராய்ச்சி அட்டாமிக் சென்டர், அதுல விஞ்ஞானி போல ஒருவர் வந்து ரொம்ப நாளா அது உள்ளுக்குள்ள போயிட்டு வந்துகிட்டு இருந்திருக்காரு. அக்பர் குத்புதீன் உசைனி. அப்புறம் அவரை பார்த்து சஸ்பிஷியஸா இருக்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு அவரை நிப்பாட்டி வச்சு என்ன அப்படின்னு பரிசோதனை பண்ணியிருக்காங்க. சில பல வரைபடங்கள் அவர் கையில இருந்திருக்கு. சட்டவிரோதமா சில விஷயங்கள்லாம் அவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? நிறைய ஊடகங்கள்ல வரல, இதுல அதிசயமாக ஜூனியர் ஊடகங்கள் அது வந்திருந்தது. அந்த செய்தியை தான் நம்ம எடுத்திருக்கோம். சொன்னது மாதிரி அவர் வந்து ஜம்ஷெட்பூரை சேர்ந்தவர் அக்பர் குத்புதீன் உசைனி. 14 வரைபடங்கள், அது மட்டும் இன்னும் ஸ்ட்ராட்டஜிக்கலான சில விஷயங்கள், இந்த விஷயம் எல்லாம் இருந்திருக்கு. அப்படிங்கிறதை தாண்டி அந்த விசாரணையில மிக முக்கியமாக தெரிஞ்சிருக்க என்னன்னா, ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி அதிகமாக வெளிநாட்டு தொலைபேசி எண்களுக்கு இவர் பேசியிருக்கிறார். அப்படின்னா இவரை இயக்குவது யார் அப்படிங்கிற அடுத்த கட்ட விசாரணையை செய்திருக்கிறாங்க. இவர்கிட்ட வந்து ஒரு 7-8 பாஸ்போர்ட்டு, ஒரு 10-15 ஆதார் கார்டு, ஒரு 7-8 பான் கார்டு, இதெல்லாம் தான் இருந்திருக்கு. போலி அடையாள அட்டை, அதாவது நீங்க சொல்றது மாதிரி இவர் விஞ்ஞானியே இல்லை, ஆனா பாபா அட்டாமிக் சென்டர்ல விஞ்ஞானி அப்படிங்கிற ஒரு ஐடி கார்டு, அந்த ஐடி கார்டை ரெடி பண்ணி கொடுத்தவரே. அந்த ஐடி கார்டில் இவருக்கு பேர் என்ன இருக்குன்னா அலிராஜா உசைனி அப்படிங்கிற பேர்ல இருக்கு. இந்த கார்டை ரெடி பண்ணி கொடுத்ததே அவருடைய சகோதரர் தான், அடில் உசைன் அப்படிங்கிறவர். அவரோடு சேர்ந்து அவருக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவர் முனாசில் கான் அப்படிங்கிறவர். ஏன் இந்த பேர்லாம் அழுத்தி அழுத்தி சொல்றீங்கன்னா, இதை பார்க்குற நேயர்களுக்கு புரியும் இந்த சதி திட்டத்துக்கு பின்னால யார் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இவர் எந்த அளவுக்குன்னா, இவர் துபாயிலிருந்து விரட்டப்பட்டவர், சட்டவிரோதமாக சில விஷயங்களை செய்யறாருன்னு சொல்லி நாடு கடத்தப்பட்டவர் 2004. இதுல இன்னும் ஆச்சரியம் என்னன்னா, அதாவது கவர்மெண்ட் மிஷினரி எப்படி வேலை பார்க்குது, மிஷினரினா கிறிஸ்துவ மிஷினரி இல்ல, கவர்மெண்ட் சிஸ்டம் அதை சொல்றாரு, பியூரோக்ரஸி எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் ஜாம்ஷெட்பூர்ல இவருக்கு வீடு, நான் ஏற்கனவே சொன்னது 1996 வீட்டை வித்துட்டாரு. அந்த வீட்டு அட்ரஸ் வச்சுக்கிட்டே இப்ப நான் சொன்ன பாஸ்போர்ட், பான் கார்டு, ஆதார் கார்டு இல்லாத வீட்டிலேயே இருக்கிறது மாதிரி காட்டி பல இதை வாங்கிட்டு இருக்காரு. அப்படின்னா இவங்க ஸ்பாட்ல போய் அதை வெரிஃபிகேஷன் பண்ணக்கூடிய எந்த விஷயமும் நடக்கல. இப்ப என்ன சொல்றாங்க, எதுக்கு சார் எஸ்ஐஆர் பண்றீங்க, இது இருந்தா ஆதார் இருந்தா போதுமே, அதுவே ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃப் தானே, அது நாட்டுடைய குடியுரிமை சொல்லக்கூடியது தானே, இதை தாண்டி என்ன வேறு உங்களுக்கு ப்ரூஃப் வேணும் அப்படின்லாம் இந்த கட்சிகள்லாம் கூக்குரல் இடையின்ற. ஒரு ஆளுக்கு எத்தனை ஆதார் கார்டு இருக்கு, அந்த ஆதாரை 1996 வித்த வீட்டு அட்ரஸ் வச்சு வாங்கியிருக்கான். இதை வந்து வெரிஃபிகேஷன் கூட பண்ணலை அப்படின்னா இந்த எஸ்ஐஆர் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதும் இப்போ சேர்த்தே இதை நம்ம சேர்த்து பார்க்கணும். சரி, இந்த நியூஸ் இப்ப நீங்க எதுக்கு எடுத்திருக்கீங்க? அது ஏதோ நடந்து போச்சு, இப்ப விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, மேலதிக விசாரணை வந்தா தானே இது நடக்கும். இது குறித்து நம்ம ஸ்ரீ டிவில ஏற்கனவே அலர்ட் பண்ணியிருக்கோம். இது சம்பந்தமாக ஸ்ரீ டிவி ரெகுலரா பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு ஒரு விஷயம் புரியும். தமிழகத்திலையும் இதே போல நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம். குறிப்பாக பாலகௌதமன் பல விஷயங்கள் பேசும்பொழுது இதை குறித்து இன்டெப்தாக பேசியிருப்பார். 2014 ஒருத்தரை அரெஸ்ட் பண்றாங்க. ஒரு பேர் வந்து அருண் செல்வராஜ் அப்படிங்கிறவர், ஒரு எல்டிடி இந்த இதுல ப்ரோ எல்டிடிலையும் இருந்தவர், பயிற்சி பெற்றவர் அப்படிங்கிறாங்க. அவர் வந்து என்னன்னா மிக முக்கியமான சில இன்ஃபர்மேஷனை
இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வந்து பாகிஸ்தானுடைய ஹை கமிஷன் கொழும்புல இருக்கு, அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு சில ஆவணங்களை எல்லாம் அவர் அனுப்பிச்சாரு அப்படிங்கிறாங்க. அவரோடு சேர்ந்து அதிராம்பட்டினத்தில் வந்து தமீமுன் அன்சாரின்னு ஒருத்தவங்க தான், முகமது அன்வர் சிராஜ் அலின்னு, இவங்கெல்லாம் சேர்ந்து பல டாக்குமெண்ட்ஸை அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதில் ஒரு டிப்ளமேட்டாக இருந்தவர் தான் அமீர் ஜுபைர் சித்திக்னு. இவர் இப்போ பூந்தமல்லி கோர்ட்டு கூட இவரை வந்து கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில் வந்து ஈடுபடணும், ஏன்னா இந்தியாவுக்கு எதிராக இந்த எஸ்பினேஜ் ஸ்பை வேலையை அவங்க பார்த்துருக்குறாங்க. சரி, இவங்கெல்லாம் என்ன அவ்வளவு முக்கியமான ஆவணம்னு சொல்றீங்கன்னா என்ன ஆவணம் அப்படின்னா, ரொம்ப சென்சிட்டிவான பகுதிகளை எல்லாம் படம் பிடிச்சு காட்டிடுறாங்க. குறிப்பாக இந்த தமீம் அன்சாரி இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கல்பாக்கம் பாருங்க, அங்க பாபா, இங்கே கல்பாக்கம், இன்னும் பல விஷயங்கள் எல்லாம் முக்கியமான இடங்கள், ஹைதராபாத், விசாகப்பட்டினம் போர்ட்டு எல்லாம் முக்கியமான விஷயங்கள்லாம் போட்டோ எடுத்து அங்கே அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஐஎஸ்ஐயோடைய ஆப்ரேட்டிவ் மாதிரி இந்த டிப்ளமேட், அவர் பாகிஸ்தானோட டிப்ளமேட் ஹை கமிஷன்ல இருக்காரு கொழும்புல, ஆனால் ஐஎஸ்ஐ செய்யக்கூடிய வேலையை அங்கே உட்காந்து செஞ்சிருக்காரு. அவங்க இவங்களை ஆளா பயன்படுத்திருக்காரு. இந்த அருண் செல்வராஜ் அவனும் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா போலி பாஸ்போர்ட்ல தான் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிருக்கான். சிவகாமிநாதன் சரவணமுத்து அப்படிங்கிற பேர்ல தான். சரி, அருண் செல்வராஜ் பத்தி வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குதா? அவர் ஸ்பை வேலையெல்லாம் பார்த்தீங்களே அப்படின்னா, அவர் தமிழ் இசை இதெல்லாம் வந்து பண்ணி நம்மளுடைய இப்போ ரொம்ப பெப்பப் சாங் எல்லாம் போடுறாருல சந்தோஷ் நாராயண், அவர் கூட சேர்ந்தெல்லாம் வந்து யாழ் கானம் அப்படின்னு ஈவெண்ட் எல்லாம் நடத்தினவர். ஸோ வெளி உலகத்துக்கு இந்த சினிஃபீல்டு, இந்த இது ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு அதெல்லாம் பண்ணக்கூடியவங்க. உள்ளுக்குள்ளார என்ன வேலை பார்க்குறாங்க, இந்தியாவுக்கு எதிராக இந்தியாவுடைய ரகசியங்களை பாகிஸ்தானுக்கு கொடுக்கக்கூடிய இந்த வேலையெல்லாம் செஞ்சுருந்தாங்க அப்படிங்கிற விஷயம்தான். இதையும் நீங்கள் தொடர்பு படுத்தி பண்ணீங்கன்னா, இதை வந்து நெட்வொர்க் தமிழகத்தில் எப்படி ஆப்ரேட் பண்ணாங்களோ இதே போல் நார்த் இந்தியா, மும்பை இது போன்ற இடங்கள்லையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாம் எவ்வளவு விழிப்போடு இருக்கணும், எவ்வளவு கிராஸ் செக் எத்தனை தடவை பண்ணணும், வெரிஃபிகேஷன் எத்தனை தடவை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. ஒருத்தன் விஞ்ஞானிங்கிறது மாதிரியே ஒரு அவ்வளவு பெரிய ஒரு செக்யூரிட்டி இருக்கக்கூடிய ஏரியா அதிலே போய் இருந்திருக்கான். அப்படிங்கிறப்ப நாம் இன்னும் எவ்வளவு விழிப்போட இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி காட்டுகிறது. இன்றைய நிறைவு செய்தியாக அமெரிக்காவின் துணை பிரதமர் ஜேடி வான்ஸ், அவருடைய மனைவி வந்து உஷா, ஹைதராபாத்தை சேர்ந்தவர்கள் அப்படிம்பாங்க. அவர் ஜேடி வான்ஸ் வந்து வைஸ் பிரசிடென்டா வந்தப்ப நம்ம பெருமை கொண்டோம். கமலா ஹாரிஸ் வந்த பொழுதுமே நம்ம ஊரை சேர்ந்தவங்கள் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது, நம்ம ஊர் சேர்ந்த மாமி அப்படிங்கிற எண்ணம் இருந்தது. அதுக்காக ஆதரவு அப்படிங்கிற நிலைப்பாடு கிடையாது. நாட்டுக்கு யார் வந்தால் நல்லதோ அதை மட்டுமே நம்ம ஆதரிக்கிறோம். இப்போ இந்த அம்மையார் வந்து ஹிந்துவாகவே இருந்து கொண்டிருக்கிறார். அதுல அங்க சில நெருடல்கள் எல்லாருக்குமே வந்திருக்கிறது. அவர் ஒரு இடத்துல ஜேடி வான்ஸ் சொல்லும் போது, அவ வந்து சண்டே ஆனா என் கூட வந்து சர்ச்சுக்கு வந்துருவாங்க, சோ விரைவில் அவர்கள் மனம் மாறி இந்த கிறிஸ்துவ மதத்தை தழுவார்கள் என நம்புகிறேன் அப்படின்னு ஒரு பொது வெளியில ஒரு 10,000 பேர் கூடி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு எந்த நிர்பந்தத்தின் காரணமாக பதிவு பண்றாருன்னு தெரியல. ஆனா அவர் அந்த மாதிரியான அவருடைய விருப்பத்தை அவர் சொல்லியிருக்காரு. செய்தி எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே ஸ்ரீ டிவியில மெல்ல தெலுங்கு சொல் அந்த நிகழ்ச்சியில நம்ம தனியாக பேசியிருப்போம். இந்த கிர்க் அப்படிங்கிறவரை துப்பாக்கியால சுட்டாங்க, அவர் எப்படிப்பட்டவர் அமெரிக்கால அப்படின்னு பார்க்குறோம். குறிப்பாக கத்தோலிக்கம் அது இன்னும் வலுப்பெற வேண்டும் அமெரிக்கால அப்படின்னு குரல் கொடுத்தவர் தான் இந்த இளைஞர் கிர்க்குன்னு. அவருடைய பிரச்சாரம் ட்ரம்ப் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு மிகப்பெரிய அளவு பங்களிப்பை செய்தது. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில சுவிசேஷித்த விஷயங்களை, அதாவது கிறிஸ்துவத்தின் மீது அந்த சூப்பர் மேசிஸ்ட்னு சொல்லுவாங்க, அதாவது கிறிஸ்துவ மேலாதிக்க அந்த மனோபாவம், நம்ம தாண்டா இங்க, நம்ம நாடு நம்ம தானே, கிறிஸ்தவர்கள் நம்ம தான், நம்ம கையில தான் அதிகாரம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த இதை வந்து இளைஞர்கள் மத்தியில அது கொண்டு செய்தார். அது ட்ரம்ப் வந்து அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற அந்த பாலிசியை அவர் கொண்டு வர்றதுக்கு, அதை அவர் பொலிட்டிக்கல் விஷயமாக அமெரிக்கா ஃபர்ஸ்ட்னு பேசினாரு. கத்தோலிக் ஃபர்ஸ்ட் அப்படின்னா அவர் வந்து இளைஞர்கள் மத்தியில் பேசினாரு. பல இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் போய் பேசினாரு. அதை எதிர்க்கக்கூடிய ஒரு ஆள் தான் சுட்டான் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்க்கலாம். இது ஒரு பக்கம். இப்போ நமக்குமே என்னன்னா, கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுல பிரச்சனை இல்லை. ஏன்னா அவர்களும் அந்த சொல்றது மாதிரி சர்ச்சுக்கு போனீங்கன்னா அதில் ஒரு பிடிப்பு இருக்கும். அந்த நாட்டுடைய தேசியத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. இப்போ பல இடங்கள்ல என்னன்னா,
யூரோப் கண்ட்ரி வந்து இல்லீகல் இமிகிரண்டால அந்த நாடே வந்து நாசமா இருக்குது. ஏன்னா இவன் சர்ச்சுக்கு போறதே குறைஞ்சிடுச்சு, சர்ச்சின் மீது நம்பிக்கை இல்லாம இருக்கான். அவன் வந்து ஏத்திசம் பேசுறதுங்கிறதை தாண்டி இந்த எல்ஜிபிடிக்கு லிபரல் அப்படி இப்படின்னு என்னென்னமோலாம் பைத்தியகாரத்தனமாக விஷயங்களை பேசிட்டு அவன் இவ்வளவு நாள் பரப்பி கொண்டு இருந்த அந்த கிறிஸ்துவத்தையும் அவன் மறந்து விட்டான் அப்படிங்கிறது. இப்ப அந்த ரிவைவ் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் நீங்க எப்பவுமே பாக்குறீங்கன்னா, அமெரிக்கா வந்து ஊருக்கு உபதேசம் பண்ணும். இப்ப அப்பப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை யூஎன் வந்து ஹியூமன் ரைட்ஸ் ரிலீஜியஸ் அந்த கமிஷன் வந்து ஒரு இது, இந்தியாவிலே சிறுபான்மையினரை ஒடுக்குகிறார்கள், அவர்களுக்கான மத சுதந்திரம் இல்லை அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் ஒன்னே அடிச்சு விடுவான். இது எப்படின்னா, அங்கேருந்து யாராவது ஒரு பிரசிடென்ட் இந்தியாவுக்கு வரான்னு வச்சுக்கோங்க, உடனே இங்க இருக்கிறவங்க வந்து இங்க இருக்கக்கூடிய சர்ச்சு இவங்க எல்லாம் போய் பெரிய ஆட்கள் அவர் போய் மீட் பண்ணுவாங்க. ஒபாமா வந்தப்ப 2-3 தடவை நடந்தது. அப்புறம் சர்ச்சு உள்ள இவங்க ஆளுகளே கள்ள விட்டு அடிச்சு, பாத்தீங்களா நான் வர நேரத்துல இது நடந்திருக்கு, இப்படித்தான் இந்தியாவில் இப்படி இருக்கு அப்படின்லாம் அவங்க உருட்டுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, முதல் முறையாக இந்த இப்ப கண்டினியூஸா 3வது டேர்ம் மோடி வந்திருக்காரு, இதை வந்து இந்துத்துவ ஐடியாலஜி இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு, இங்க எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்குது. ஆனா காரணம் இந்துக்களுக்கே அந்த செக்குலர் எண்ணம் இருக்கிறதுனா அடிப்படையிலே இருக்கிறதா எல்லாரும் எல்லாம் அவங்களுடைய உரிமையை அனுபவிக்கிட்டு நம்ம வர்றதுங்கிறது 80% இந்துக்கள் இருக்கும் பொழுது இதை நம்ம பண்றோம். ஆனா நாங்க வந்து இப்ப எங்களுக்கு வந்து லிபரல் டெமோக்ரஸி அப்படின்லாம் பேசக்கூடிய அமெரிக்கா கிறிஸ்துவ எண்ணத்தோடு தான் அரசியலையே நடத்துகிறதுங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் இப்ப நேற்று நடந்த அந்த விஷயம். இப்போ ட்ரம்ப் அவரு ஜோ பைடன் ரேஞ்சுக்கு அவர் மாறிட்டார். முதல்ல ஜோ பைடன் வந்து கடைசி காலகட்டத்துல வந்து காத்துக்கெல்லாம் அவர் கையை கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஆளு யாருமே இத்தாமல இருக்க மாட்டாங்க, காத்துல கையை கொடுத்துட்டு இருந்தாரு. இப்ப இவர் இந்த ஜப்பான் பிரதமரை புதுசா இந்த டக்காய்ச்சின்னு புது லேடி பிரதமர் வந்திருக்காங்க இல்லையா, அவங்களோடு ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொள்ள போயிருந்தாரு. அதுல பாத்தீங்கன்னா அந்த அம்மா இங்க பக்கம் நிக்குது, இவர் ஏதோ அணிவகுப்பு ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் எங்கேயோ போறாரு. அப்புறம் அங்க இருக்கக்கூடிய ராணுவ தளபதி அவர் கூப்பிட்டு வர்றாரு. சம்பந்தம் இல்லாத கிறுக்குத்தனமாக அருளு முருளுன்னு நம்ம ஊர்ல சொல்லுவோம். அவருக்கு 80 வயசு வந்துருச்சு, அதனால அப்படி நடந்துக்கிறாரான்னு தெரியல. இப்ப நாளைக்கு இதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக ஜேடி வான்ஸ் இருக்கார். இதற்கான வாய்ப்புனா பிரசிடென்ட்டுக்கு. அப்பொழுது அங்க இந்த கேள்வி எல்லாம் வரலாம், இந்த நாட்டுக்கான அந்த உணர்வோடு இருக்கிறாயா, கத்தோலிக்கத்தை நீ வந்து ஃபாலோ பண்றியா, கிறிஸ்டியன் இது இருக்கா அப்படிங்கிறப்ப அதற்கான இதை வந்து நான் வெளியில சொல்லணுங்கிற ஒரு இதை அவர் கிரியேட் பண்றாரு. ஆரம்பத்துல இவர் என்ன சொல்றாரு, நான் ஒரு அக்னிஸ்டா இருந்தேன், நான் ஏத்திஸ்டா இருந்தேன், நான் வந்து காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் எனக்கு இந்த கிறிஸ்துவ இதெல்லாம் இது ரிலீஜியஸ் தாட்டே இல்லை, என்னை வந்து கத்தோலிக்கத்தின் பக்கம் அதாவது ஒரு பிடிப்பை ஏற்படுத்தியதே என் மனைவி உஷா தான் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாரு. அவங்க சர்ச்சுக்கு அவங்களும் வராங்க, எங்களுடைய 2 குழந்தைகளையும் நான் வந்து அந்த முறைப்படிதான் நான் வளர்க்கிறேன் அப்படிங்கிறத சொல்ல. இந்த ஈவெண்ட் எங்க நடக்குதுன்னா மிசிசிபில நடக்குது. டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிற அவங்க தான் இந்த ஈவெண்ட்டை கண்டு, அந்த டேர்னிங் பாயிண்ட் தான் இந்த கிர்கு அந்த அமைப்புடைய இது, அவருக்கு சிரத்தாஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்ச்சியாகவும் அது இருக்கு. அங்கதான் அவரு இந்த சொல்றாரு, 10,000 மக்கள் இருக்கக்கூடிய, நான் வீட்டுல பல முறை அவர்கிட்ட இதை பத்தி பேசியிருக்கிறேன், இப்ப 10,000 மக்களுக்கு மேல இங்க இருக்கிறீங்க, உங்கள்கிட்டையும் இந்த விஷயத்த நான் தெளிவுபடுத்துறேன், நான் எப்படி ஏத்திஸ்டா இருந்து கத்தோலிக்கத்தின் பக்கம் திரும்பினேனோ அதே போல என் மனைவியும் திரும்புவாள் அப்படின்னு. ஒவ்வொருத்தவங்க இண்டிவிஜுவல், அவங்களுக்குன்னு ஒரு பிலாசபி இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு சிந்தனை இருக்கு, அந்த சிந்தனையை அவங்க வந்து தனியாக பின்பற்றலாம். இண்டிபெண்ட் இருக்குது, யாரும் யாரையும் அழுத்தக்கூடாது, பின்பற்றுங்கன்னு நெருக்குதல் கொடுக்க கூடாதுங்கிற ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு, என் பொண்டாட்டிக்கு வீட்டுல பல முறை நான் சொல்லியிருக்கேன், 10,000 பேர் கூடி இருக்கக்கூடிய இந்த இடத்துலயும் அவளுக்கு சொல்றேன்னா, நீ பெட்டர் நீ நான் கிறிஸ்தவனா மாறிடு அப்படின்னு அவர் மனைவிக்கு ஒரு எச்சரிக்கையாக அவர் சொல்றாரா என்னன்னு உட்பட நமக்கு புரியல. நீங்க சொன்னது மாதிரியே ஒரு துணை ஜனாதிபதி ஆனோன்னா எங்க ஊர் மாப்பிள்ளை அப்படின்னு தான் இந்தியா கொண்டாடியது. ஆனாலும் அவங்களுடைய அந்த சூப்பர் மேசிஸ்டுடைய எண்ணம், அந்த கிறிஸ்துவ மேலாதிக்கம் இன்னும் போகலை அப்படிங்கிறதான் காட்டுது. உலகத்துக்கு வந்து மத சுதந்திரத்தை பற்றி வகுப்பெடுக்கக்கூடிய அமெரிக்கா தொடர்ந்து செய்வது மத அரசியல் மட்டுமே அப்படின்னு.
அவங்க பதவி ஏற்கிறதே கூட. நம்ம மோடி வந்து கான்ஸ்டியூஷனுக்கு மேல சத்தியம் பண்ணி பதவி ஏற்கிறாரு, அவரை வந்து மதவாதிங்கிறான். அவங்க கமலா ஹாரிஸ்ல இருந்து எல்லாரும் அந்த பைபிள் மீது கையை வச்சுட்டு தான் பதவி ஏற்றது, அந்த விஷயத்தை பார்க்குறோம். இப்போ அதை என்ன சொல்லுவீங்க, இதை என்ன சொல்றீங்க அப்படிங்கிறதுலாம் இருக்குது. இது வந்து மக்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கு. இவர் வந்து ஒரு சின்ன வாய்ப்பு கிடைத்தால் கூட இவர்கள் மதம், அதாவது காதல், கத்திரிக்காய் இதெல்லாம் வெளியில சொன்னா கூட அவர்கள் அதற்கையும் தாண்டி மதம் அப்படிங்கிறதுல ரொம்ப கடினமாக இருக்கிறாங்க, அரகண்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தை காட்டி இருக்கிறது. இதுல இன்னும் இப்போ சமூக வலைதளங்கள்ல என்ன ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குன்னா, நான் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை, அவ வந்து என்ன வந்து கத்தோலிக்க திருப்பம் அவளும் மாறுவான்னு அவர் சொல்லும் பொழுது, இவருடைய கல்யாணம் எப்படி இந்து முறைப்படி நடந்ததுங்கிற அந்த பழைய போட்டோவை போட்டிருக்காங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க, அவருடைய ஒரு மகனின் பெயர் விவேக் அப்படின்னு கூட பேர் வச்சிருக்காங்க. வெளியில கிறிஸ்துவ முறைப்படி நான் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மாவும் பெரிய அளவு நிகழ்ச்சிகள் வீட்டுல எல்லாம் இந்து பண்டிகைகளை கொண்டாடலன்னா கூட அந்த ரூட் எங்க பாட்டி வந்து இப்போது வரைக்கும் பூஜா பண்றாங்க. அவங்க சில விஷயங்களை எனக்கு போன்ல அடிக்கடி பேசுறாங்க, அவங்களோட நான் பேசிட்டு தான் இருக்கேன்னு இந்த உஷா சொல்றாங்க. ஆகவே நம்முடைய பிரார்த்தனை அந்த அம்மா இந்துவாகவே இருப்பது நல்லது அப்படின்னு நினைக்கிறோம். ஜேடி வான்ஸ் வந்து மனம் திருந்த வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய பார்வை. இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது ஆழமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஜெயந்த், ஜெய் ஸ்ரீராம். Vanakkam. I am delighted to share that the Tamil version of my book, Hindus in Hindu Rashtra, published by Blue One Ink, will be officially launched on November the 9th, 2025 in Coimbatore. This translation, which has been done by the Tamil translator and writer Sri Ananda Padmanabhan, Padmanji, is an initiative by Nam Desam Nam Perumai, NDMP Foundation, that brings the facts, arguments and truths of this book closer to the Tamil speaking community, my community, whose voice has always stood tall for dharma and civilizational integrity. I am very grateful to Sri Praveen Tiwari of Blue One Ink and Sri Padmanji for making the Tamil version a reality. I look forward to being there in person for the book launch and having an interactive Q&A session with all of you. Thank you so much.